ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நேற்று பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயிலில் ஒரு பெரிய மூமெண்ட்டுங்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 0.21% மட்டும்தான் மூமெண்ட் நடந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்வென்ட்ரி டேட்டா நேற்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபுல் சப்ளை தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்கிறாங்க. ஸோ ஃபோர்காஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற ரிசல்ட் 6.413, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3 மடங்கு சப்ளை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நேற்று கண்டிப்பாக ஒரு சப்ளை தான் எதிர்பார்த்தேன். நேற்று மார்னிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா மேபி சப்ளை வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் எதிர்பார்த்தேன். 5229 ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு. பட் அந்த மாதிரி நடக்கலை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நமக்கு ஒரு 16:30 ஒரு 7:30 மணிலேருந்து ஒரு 11:55 லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட்டுங்கிறது கிடையாது. ஓகே, இன்னைக்கு காலையில் யூஎஸ் ஆயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு $1.84 பை சைடு போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம்? அதாவது நமக்கு யூஎஸ் ஆயில் டேட்டா யூஎஸ் இன்வென்ட்ரி டேட்டா நமக்கு சப்ளை தான் கொடுத்துருக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் கிட்டத்தட்ட ஒரு $1.85 பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா யூஎஸ் சாங்ஷன் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஆஃப் ரஷ்யன் க்ரூட் எக்ஸ்போர்ட்ஸ் அட் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரஷ்யால இருந்து அதாவது அந்த தடைகள்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ராஸ்நெஃப்ட் அண்ட் லக்காயில் இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா 2 ப்ரொடக்ஷன் இடத்தையும் பார்த்தீங்கன்னா தடை பண்ணியிருந்தாங்க அமெரிக்கா. ஸோ அங்கேருந்து கிளம்புன ஆயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கடல்லே தான் சுற்றிட்டு இருக்கு. இன்னும் எந்த இடத்துலையும் போய் அது இம்போர்ட் நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அவங்க ஒதுக்கப்பட்ட ஆயில் இப்போ 2 பேரும் வேணாம்னு சொல்லியிருக்கறனால ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கடல்லே தான் சுற்றிட்டு இருக்கு. இன்னுமே பார்த்தீங்கன்னா எங்கேயும் போயிட்டு என்ன சொல்றதுன்னா இம்போர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா கதறிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் நியூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலியமா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு $1.84 ஹை போயிருக்கு. இன்னைக்கு இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம க்ரூட் ஆயில் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் தான் நடக்கும். இது முழுக்க முழுக்க ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேப் அப் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் ஏதாவது இல்லைங்க இந்த கேப் அப் நான் எதிர்பார்த்தது தான், அதாவது $1.80 மேலே வரும், இந்த அளவுக்கு வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள். எதனால் நீங்கள் டிமாண்ட் எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிட்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைக்கு மேலே தான் எப்படியுமே பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஏன்னா $1.87ங்கிறப்ப ஒரு 80 + 60 $140 140 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஒரு கேப் அப் பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னா 5399. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 140 பாயிண்ட்ஸ்னா கூட நமக்கு எவ்வளோ வருது, 86346க்கு மேலே ஓப்பன் ஆகும். ஸோ அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு பை சைடு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த 5399 தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்போ எடுத்தது அப்படின்னா முந்தானத்தை எடுத்தது தான். அதாவது டே பிஃபோர் எஸ்டர்டே இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எடுத்தது தான். ஸோ அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு. ஸோ அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா ஸோ அகைன் ஒரு ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ கேப் அப் ஓப்பனிங், அதை தொடர்ந்து டார்கெட் 5399 தான் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அடுத்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். நேச்சுரல் கேஸும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டெல்லாம் தாண்டி அதுவுமே நமக்கு ஒரு 416.3 எல்லாம் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் எதுவாக இருக்கும் அப்படின்னா 406.5. ஸோ 406.5 வந்தால் மட்டும் 5 minutes or 15 minutes கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ பை ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ அதோட டார்கெட் அகைன் இந்த 413.8 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் நேச்சுரல் கேஸில் இருக்கு. நெக்ஸ்ட் கோல்டு. கோல்டு கொஞ்சம் நேற்று அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான். ஸோ இருந்தாலுமே இன்னைக்கு ஓப்பன் அண்ட் லோ சேமாக கிரியேட் ஆகிட்டு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ இதோட ஹை வரைக்கும் வந்துடும். கிட்டத்தட்ட 4243 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி $17 பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இது கண்டினியூ ஆனால் இன்னொரு $20 to $30 நம்ம அப்சைட் எதிர்பார்க்கலாம்.
ஸோ சில்வரும் அதே மாதிரி தான். ஸோ சில்வர் ஆல்ரெடி நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு, அதாவது $54.45 அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் சில்வர் எல்லாம் பார்த்தீங்கன்னா $57.50 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பிரேக் அவுட் நடந்தால் தான். ஸோ இதே பார்த்தீங்கன்னா நேற்று இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மாதிரி தான் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து நமக்கு வந்து எப்படி போகும்னா அகைன் வந்து $54.45 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து சில்வரில் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் காப்பருங்கிறத ஹையாக பிரேக் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1020.70 வந்து போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் டைப் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹேமர் கேண்டில்னா என்ன சொல்றதுன்னா ஃபுல்லாக செல்லர்ஸ் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் அகைன் வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லைனா லோவாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ செல்லிங் வந்து கண்டினியூ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் எம்சிஎக்ஸ் ஆன்லைன் 3 days கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா November 17th, 18th, 19th வந்து ரன் ஆகுது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.